We are going to discuss the concept of how do acids and bases reacts with metal. ஆசிடும் பேஸும் எப்படி வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ earlier we have discussed what are acid, what are base அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Okay, so now we will be discussing some chemical reactions of acids and bases. Okay, so first வந்து acid வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஒன். ஓகே, அதுதான் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி 2.3. ஓகே, பாருங்க என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு. So you can see test tubeல வந்து பார்த்தீங்கன்னா they have taken dilute sulfuric acid. sulfuric acidல என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா zinc granules ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னா zinc pieces போடுறாங்க. ஓகேவா? ஒரு டெஸ்ட் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்ன போட்டிருக்காங்க, they have added zinc granules. zinc granulesனா பீஸாக இருக்கும் zinc. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேஸை வந்து இந்த டெலிவரி டியூப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா they are allowing to pass through the soap solution. அப்போ வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த பபிள்ஸ் கிட்ட வந்து பர்னிங் கேண்டில் கொண்டு வந்தால் டப் 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 டப்னு சவுண்டு கேட்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அந்த கேண்டிலை கொண்டு வரும்போது அந்த கேண்டில் வந்து அணிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் இட் இஸ் பர்னிங் வித் பாப் அப் சவுண்ட், டப் 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 டப்னு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சே தட் இட் இஸ் வாட் இட் இஸ் hydrogen gas. So what is the reaction here? You are going to take sulfuric acid, you are adding zinc granules. So அப்போ hydrogen gas produce ஆகுது. ஸோ அந்த பபிள்ஸ் கிட்ட burning candle கொண்டு வரும்போது it produces the pop up sound. So this is what the reaction is all about. Okay, so அப்போ என்ன அர்த்தம்? ஓகே, ஆசிடும் மெட்டலும் சேரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட்லி ஃபாலோவிங் அப்படின்னா எம்சிக்யூ வந்தாலே ஒரு மெட்டலையும் ஒரு ஆசிடையும் பார்த்தாலே குயிக்காக என்ன போட்டுருணும், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். ஸோ ஹைட்ரஜன் கேஸை மறைச்சிருங்க. இப்போ மிச்சம் ரெண்டும் என்ன இருக்குது, ஜிங்க்கும் சல்ஃபேட்டும் இருக்குது. அப்போ ஜிங்க்கும் சல்ஃபேட்டும் சேர்ந்து சால்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ மெட்டல் வில் டிஸ்பிளேசஸ் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரம் தி ஆசிட். இதான் நம்மளோட ஆசிட். இந்த ஆசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see your metal goes and displays the hydrogen atom. Right guys, you can see one example which is shown in that activity. Zinc plus H2SO4, you are getting zinc sulfate and hydrogen gas. Got it? So what is the important conclusion? Whenever acid reacts with metal, you will be getting salt and hydrogen gas. So அப்ப MCQல எப்போ ஒரு மெட்டலையும் ஆசிடையும் பார்த்துட்டாலே நீங்க குயிக்கா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸ்னு போட்டுடணும். இன்னொரு ப்ராடக்ட் வந்து யோசிச்சு நீங்கள் அந்த சால்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அ திங். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பேலன்ஸ் தி ஈக்குவேஷன். ஸோ ஹியர் எவ்ரி திங் இஸ் பேலன்ஸ், ஸோ நோ ப்ராப்ளம், ரைட்? அண்ட் தென் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்? இட் பர்ன்ஸ் வித் பாப் அப் சவுண்ட். ஸோ தட் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, தென் சிமிலர்லி ஒரு பேஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆனாலும் அதே மாதிரி உங்களுக்கு சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ டூ தி சிமிலர் ஆக்டிவிட்டி வித் தி பேஸ், ஓகே, when you are going to add a metal to a base, what will happen? Similar reaction will happen. Okay, because here also hydrogen gas will be produced and will be getting one salt. Okay, and here you can see what is the reaction. NaOH வந்து பாத்தீங்கன்னா that is sodium hydroxide. It reacts with zinc. Zinc கூட react ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா sodium zincate. Okay, what you are getting, that is sodium zincate. Okay, so you should remember this. What is this? Sodium zincate. ஓகேவா? ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங், இதுதான் உங்களோட சால்ட். ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடு ஜிங்க் கூட சேரும்பொழுது பாருங்க ஒரு பேஸு மெட்டல். அப்போ குயிக்காக ஹைட்ரஜன் கேஸ் போட்டுருவீங்க. இன்னொரு ப்ராடக்ட் என்னங்கிறத யோசிச்சு நீங்கள் எழுதணும். தட் இஸ் யுவர் சோடியம் ஜிங்கேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பேலன்ஸ் தி ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே NaOHக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போடுற மாதிரி வரும். ஸோ பேலன்ஸிங் தி ரியாக்ஷன் தெரியலன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து பேலன்ஸிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் பேலன்சிங் தி கெமிக்கல் ரியாக்ஷன் தென் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட்.